பயணிகள் கவனத்திற்கு காட்டுப்பகுதியில் கண்ணா பின்னப்பட்டு செமிஃபைனல் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஓவரை போட போறாங்க. அற்புதமான பால், ரொம்ப நேர்த்தியா பால் பண்றாரு சுதா. போடப்பட்ட பந்து என்ற முறையில் போடப்பட்டது. இந்த செமிஃபைனல் மேட்ச்ல எல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இடையில அப்பப்போ கேள்வி கேட்போம், கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா 1 கிராம் கோல்டு கொடுக்குறோங்க. ஆர்கேசிசியோட சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பதில் சொல்றவங்களுக்கு 1 கிராம் கோல்டு. ரொம்ப நேர்த்தியா பந்து வீசிட்டு இருக்காரு சுதா அவர்கள். தனது அணிக்காக நேர்த்தியான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். சூப்பராச்சாரம். 2 ரன்னாக மாறுமா? மாறவில்லை. மாற்றம் ஒன்றே மாறாதது. ரொம்ப நேர்த்தியா பந்து வீசிட்டு இருக்காரு சுதா. எல்பிடி பேட்ஸ்மேன்ஸ். நல்ல முறையில் போடப்பட்ட பந்து. அந்த பேக் சைட்ல கொஞ்சம் அந்த கும்பலா நிக்கிறீங்க பாத்தீங்களா, கொஞ்சம் கோட்டுக்கு அந்த பக்கம் இல்லைங்கப்பா. அங்க பால் வர இடம் தம்பிங்களா, கொஞ்சம் கோட்டுக்கு அந்த பக்கம் போயிடுங்கப்பா. அந்த கருப்பு கலர் டிஷர்ட்டு, ப்ளூ ஷர்ட்டு, ரெட் ஷர்ட்டு எல்லாம் எந்திரிச்சு கோட்டுக்கு அந்த பக்கம் போய் பாருங்க. அங்க பால் வந்துச்சுன்னா தடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் சூப்பரா போட்டாரு. இப்போ 2வது நான் ஸ்கோர் எவ்வளோண்ணா? ஸ்கோர் 5. முதல் ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 5. ரொம்ப அற்புதமா அடிச்சாரு. 4 முதல் 4 பதிவு பண்ணியிருக்காங்க எம்பிடி. அந்த பேக் சைடில் இருக்க பசங்க எல்லாம் கொஞ்சம் போஸ் என்னப்பா. ரெண்டாவது 4 அழகா அடிச்சிருக்காருங்க. தனது அணிக்காக எம்பிடி அணிக்காக மிக சிறந்த முறையில் பேட்டிங் ஆடிக்கொண்டிருக்காங்க 2 பேருமே. ஃபர்ஸ்ட் ஓவரில் 5 ரன் கொடுத்தாங்க. செகண்ட் ஓவரில் ஸ்டார்டிங்லேயே 2 4 கொடுத்துருக்காங்க.
கேட்டேன். ரொம்ப நேர்த்தியான முறையில் ஆடிட்டு பேட்ஸ்மேன்ஸ் 2 பேருமே. சூப்பரா போட்டாருங்க. சூப்பரா வச்சாருங்க. இந்த மாதிரி ஷாட்ல இந்த கிரவுண்ட்ல பார்க்கவே முடியாது, இப்பதான் பார்க்க முடியும். 6 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 23. பவர் பிளேல 23 ரன் வச்சிருக்காங்க. எம்பி அணியினர் மிக சிறந்த முறையில் பேட்டிங் ஆடி கொண்டிருக்கிறார்கள். Under decision, run out, out. பேட்டிங் நல்லா ஆடியிருந்தாரு. ரன் அவுட் என்ற முறையில் அவுட் கொடுத்து வெளியே செல்கிறார். தம்பி உள்ள சைக்கிள் எத்தனை வராதீங்கம்மா. பேட்டிங் டீமோட 12th மேன் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்கம்மா. இவ்வளவு நேரம் எங்க பார்த்தாரு.
எம்பிடி டீமோட 12th மேன் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. CSC versus MPT, the most deserving teams of MCPL in situation la. நகர்ந்து தட்டி பாருங்க, ஒரு டபுள்கான கால், பட் ஆனா சிங்கிளோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க எம்பிடி. சத்தமாவா கேட்கலையா? கேக்குதா இல்லையா? ஒரு குயிக் சிங்கிள் லெக் பாக்ஸ். நன்றி நடுவர்களே. லெக் பாக்ஸ் அளிக்கப்பட்ட ஒரு குயிக் சிங்கிள். எம்பிடி வெர்சஸ் சிஎஸ்சி களம் ஆண்டிட்டு இருக்காங்க, களத்தை சொந்தமாக்கிட்டு இருக்காங்க. One step away from the final. ஒரு குயிக் சிங்கிள், அங்க திரும்ப ஒரு லெக் பை. திரும்ப ஒரு லெக் பை கொடுத்திருக்காரு. மூணு ஓவர் முடிவில் 28 ரன்ஸ் எம்பிடி. ஒரு ப்ராப்பர் செமிசிங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க எம்பிடி வெர்சஸ் சிஎஸ்சி. களத்தில் நெருப்பு மாதிரி போயிட்டு இருக்கு. சிஎஸ்சி கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். 3க்கு 3 வெற்றி எம்பிடி. ஒரு பிரமாதமான ஒரு போலிங் யூனிட்டோட செமிஸ்குள்ள இருக்கிறாங்க சிஎஸ்சி வெர்சஸ் எம்பிடி. Okay, yes. கொண்டு மடக்கி 2 ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு. குயிக் சிங்கிள், குயிக் டபுளா கன்வெர்ட் ஆயிருக்கு. வண்டர்ஃபுல் ரன், பயங்கரமா ஜட்ஜ் பண்ணி 2 ரன் எடுத்திருக்காங்க. 1 ரன் போக வேண்டிய இடத்துல எம்பிடி. சிபிசியோட முதல் செமிஃபைனல் போயிட்டு இருக்கு. விறுவிறுப்பான ஆட்டம், சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இல்லை. உள்ள கொஞ்சம் மடக்கி கட்டண சிங்கிள் ரன் டபுள் ரன்னா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க எம்பிடி. விக்கெட். விறுவிறுப்பான போயிட்டு இருந்த ஒரு ஆட்டத்தில் சிஎஸ்சி ஒரு பிரேக் த்ரூ எடுத்திருக்காங்க. ஒரு விக்கெட்.
ரியாஸோட அபார பங்கு வச்சுல இங்க ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு சிஎஸ்சிக்கு. புது பேட்ஸ்மேன் எம்பிடியில இருந்து Vijay, new batsman for MPT, it's Vijay. Vilaya Talapati Vijay. Riyaz to Vijay. From the corporation end, Riyaz. ஒரு பிரேக் த்ரூ விக்கெட் அப்புறம் திரும்ப bowling கண்டினியூ பண்ண வந்திருக்காரு. Riyaz to Vijay. Vijay. இங்க ஒரு நோ பால் அம்பையர் சிக்னல் கொடுத்திருக்காரு. ஒரு விக்கெட் அப்புறம் ஒரு நோ பால். எந்த மாதிரி வேரியேஷன் கணிக்க முடியல. வாய்ப்பை பயன்படுத்துவாங்களா எம்பிடி? ஒரு நல்ல கம்பேக், ஒரு பயங்கரமான கம்பேக் விஜய் கிட்ட இருந்து. ஒரு விக்கெட், ஒரு நோ பால், திரும்ப அதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு டாட் எடுத்திருக்காரு. புது பேட்ஸ்மேன் கொஞ்சம் செட்டில் ஆக டைம் எடுத்து பாருங்க. அதேதான் உள்ள வராங்க. சிஎஸ்சி ஃபுல் இன்டென்ட்டோட உள்ள வந்துட்டு இருக்காங்க. வண்டர்ஃபுல் கிரிக்கெட்டிங் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் செமிஸ் ஆஃப் மூணாவது டாட் பேக் டு பேக். ஒரு விக்கெட் அப்புறம் ஒரு நோ பால், அதுக்கப்புறம் 3 டாட்டிங்க. ஒரு வண்டர்ஃபுல் பவுலிங் ஃப்ரம் ரியாஸ். களத்தை ஆண்டுட்டு இருக்காருங்க ரியாஸ். ரியாஸ் இதுவரைக்கும் எந்த தவறும் பண்ணல. கடைசி 3 பந்துகள் சிறப்பான டெலிவரி. 3 டாட்கள். டாட் மேல டாட் வருது. விசிறி அடிச்சிருக்காரு. கிளியர் பண்ணுவாங்களா? ஒரு நல்ல சேவ், பட் 6. அங்க ஒரு நல்ல சேவ் ஃபீல்டர் கிட்ட இருந்து, பட் ஸ்டில் கிளியர் பண்ணிருக்கு. 6. எம்பிடி உள்ள வராங்க. சலைக்காம 2 டீம் பேட்டில் பண்றாங்க இங்க. 1 step away from the final. எம்பிடி versus நான்கு ஓவர் முடிவுல 37. எம்பிடி 37. ஒரு சின்ன பிரேக்கிங்க. 2 டீமும் ஏதாவது புது ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் நியூ பேட்ஸ்மேன் ஒரு நல்ல 6 அடிச்சு கொடுத்தாரு. ஒரு பக்கம் செமிஸ்கான ஃபீல்ட செட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க. ஃபயரா போயிட்டு இருக்கு மேட்ச். With a complete of 4 overs, 37 runs, 37 ஓட்டங்கள். எம்பிடி ஒரு தலை சிறந்த bowling யூனிட்டை வச்சிருக்காங்க. Nevertheless, ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர் பேக்கேஜை உள்ள இறக்கிருக்காங்க சிஎஸ்சி. இதுவரைக்கும் 3க்கு 3, 3 out of 3 அப்படின்னு ஒரு வலுவான நிலையில செமிஸ்ல இறங்கி கலக்கிட்டு இருக்காங்க சிஎஸ்சி சிந்தாபரிப்பேட் கிரிக்கெட் டீம். keep a strong keep it.
ஒரு டைம் அவுட்க்கு பிறகு உதய் போலர் உதய் நினைக்கிறேன். உதய் ஒரு கிளாசிக் ஆல்ரவுண்டர் from CSC. Uday is all set to bowl the fifth over's first ball. Corporation England Uday அடிச்சு ஆடி இருக்காரு. இங்க ஒரு ரன் அவுட்கான வாய்ப்பு. சிறந்த ஃபீல்டிங், ஒரு சிறப்பான ஃபீல்டிங்கோட அவுட்கம் இந்த ரன் அவுட். கிளாசிக் த்ரோங்க. ஒரு பிரேக் த்ரூ அகைன். MPT நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கோட உள்ள இறங்கிருக்காங்க CSC ஆஃப்டர் பிரேக். அந்த டைம் அவுட்க்கு பிறகு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிருக்காங்க. உதய் ஆல்ரவுண்டர் உதய் உள்ள வந்த உடனே ஒரு நல்ல பால், நல்ல விக்கெட், நல்ல ஃபீல்ட், ஆல் செட் ஃபார் பெர்ஃபெக்ட் கிரிக்கெட்டிங். இங்க வெல் MPT ஒரு சின்ன தடுமாற்றம். திரும்ப பேக் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல விஜய் அண்ட் த bowler is உதய். விஜயும் உதயாவும் ஒரே படத்துல நடிச்சிருக்காங்க. செகண்ட் பால் ஃபீல்டிங்ல ஒரு சின்ன மாற்றம். ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸிபிஷனை திரும்ப எதிர்பார்ப்போமா உதய் கிட்ட இருந்து? உதய் டு விஜய். சின்ன மாநகராட்சி முனையத்திலிருந்து உதய். காத்து மேல காத்து அடிக்குது. ஒரு நல்ல ஷாட் கிளியர் பண்ணுமா? ஒரு கேட்ச் ரியாஸ் கிட்ட இருந்து, ஒரு பெர்ஃபெக்ட் கேட்ச். 2 பால் 2 விக்கெட். உதயா கலக்கிட்டு இருக்காருங்க. இங்க CSCயோட உதயா கலக்கிட்டு இருக்காரு. களத்துல களமாண்டிட்டு இருக்காரு. 2 விக்கெட், அருமையான விக்கெட். ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட், ஒரு பெர்ஃபெக்ட் கேட்ச் ஃப்ரம் ரியாஸ். ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன தடுமாற்றமே MPTக்கு. விக்கெட் பிடிப்பாங்களான்னு பார்ப்போம். பிரேக்கு அப்புறம் 2 பேக் டு பேக் பிரேக் த்ரூஸ், 2 மெகா விக்கெட்ஸ் ஃபார் உதயா. CSC on fire. கல்ல மாண்டிட்டு இருக்காங்க CSC. ஒரு பெர்ஃபெக்ட் செமிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க 2 டீமும். We should encourage. இரண்டு பந்துகள் 2 விக்கெட். 3வது பந்து ஒரு பிரேக்கு அப்புறம் ஆல் செட் ஃபார் தி தேர்ட் பால். இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷனா இருக்கும். பாப்போம். ஓ கேட்ச்க்கான முயற்சி இல்ல. ஒரு குயிக் சிங்கிள். ஒரு நல்ல கம்பேக் MPT கிட்ட இருந்து. Nevertheless, CSC setting the match on fire. 3 balls, 1 wicket and 1 runs and 2 wickets. Udaya. Udaya to the batsman. ஒரு நல்ல டிரைவுங்க. 2 ரன்னுக்கான 1 ரன்ல முடிச்சிருக்காங்க. சூப்பர் வெல் ஃபீல்டிங் ஃப்ரம் ரியாஸ். இப்பதான் ஒரு கேட்ச் எடுத்தாரு ரியாஸ். அனதர் வண்டர்ஃபுல் ஸ்டாப் ஹியர். ஒரு
சின்ன தவறு கிளியர் பண்ணிருக்காங்க. ரிவ்யூ எடுத்திருக்காங்க சிஎஸ்சி. Umpire's call is no ball. No ball and a 6. Umpire's call. சிஎஸ்சி ரிவ்யூ எடுத்திருக்காங்க no ball. இது வரைக்கும் எந்த தவறும் பண்ணாம ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் போலிங் இருந்தது. இப்போ ஒரு சின்ன தவறு பயன்படுத்திருக்காங்களா பார்ப்போம். எம்பிடி Review lost. No ball. Umpires stay with your decision. It's no ball and the next ball is a free hit. Free hit illa, sorry. Illa. Simple concept. Seriyla. ஒரு சின்ன டவர் 6 கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. Again Uday from the corporation end. Wide. தேவை இல்லாத ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன் உதய். ஒரு பர்ஃபெக்ட் ஃபர்ஸ்ட் 3 balls லிட்டரலி பெஸ்ட் பால்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட். ஏன்னா 2 விக்கெட் முதல் 3 பந்துகளில், அதுக்கப்புறம் ஒரு நோ பால், அதுக்கப்புறம் ஒரு வைட் தட்டி விட்டுருக்காரு. 2 கன்வெர்ட் ஆகுமா? எஸ், கன்வெர்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. 2 runs. இந்த ஒரு பால் இருக்குன்னு நினைக்கிறேன் மீதி. Every single run is expensive here. Semis இருக்கீங்க. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க எம்பிடி vs சிஎஸ்சி. ஓவர். அஞ்சு ஓவர் முடிவில் 49. எம்பிடி மெயின்டைன். 5 ஓவர் முடிவில் 49 மெயின்டைன் பண்றாங்க எம்பிடி. ரன் ரேட் மெயின்டைன் பண்றாங்க. நாற்பத்தி 5 ஓவர் முடிவில் 49. ஒரு நல்ல ஷாட், சரியா பரவாயில்ல. பட் ஸ்டில் அந்த ஒரு சிறப்பான ஃபீல்டிங் டபுளா மாறும். அங்க ஒரு ரன் அவுட் அவசரப்பட்டு மிஸ்டேக் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. ஒரு ரன்னோட ஸ்டாப் பண்ணிருக்கலாம். பட் நெவர்தெல்லஸ் that was a brilliant throw. நல்ல ரன் அவுட். அங்க ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் ரன் மெயின்டைன் பண்றாங்க எம்பிடி. ஒரு குரூஷியலான மேட்ச், அவங்களுக்கு இதை பத்தி தெரியும். The most deserving 2 teams of MCPL, CSC versus MPT. புது பேட்ஸ்மேன் பாலாஜி. சுதாபுல் பாலாஜி.
ஒரு நல்ல பால், நல்ல ஃபேஸ் இருந்துச்சு. பட் ஆனால் ஒயிட் அம்பையர்ஸ் கால். ஒரு சின்ன மிஸ் ஃபெயில்ட்டாங்க. ஸ்டில் பேக்கப் பண்ணியிருக்காங்க. ஒரு குயிக் சிங்கிள். எம்பிடி ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே ஒரு சேலஞ்சிங் ஸ்கோரை செட் பண்ணுவாங்க. நோ டவுட் இன் தட். சிஎஸ்சி wonderful fielding. Still a quick run between the wickets. சுதா இது வரைக்கும் எந்த தவறும் பண்ணாம பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பட் ஆனால் படலை. பால் கிராஸ் ஆயிருச்சு. சுதா இஸ் ஆல் செட்டிங். சரியா படலைங்க. வண்டர்ஃபுல் ஸ்டாப். ஒரு ரன் அவுட்கான முயற்சி. நோ. வேற லெவல் ஃபீல்டிங். அங்க பால் என்ன தாண்டி போகுமா அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்றாரு. ரியாஸ் கிட்ட பால் போனா தாண்டி போகாதுங்க. இந்த மேட்சோட ரெண்டாவது பெர்ஃபெக்ட் கேட்சை பிடிச்சிருக்காரு ரியாஸ். விழா குழுவின் சார்பாக எம்பிடி சத்யா அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே. What a ball. What a ball. White. ஈஸ்வர் ஒரு வைடோட ஸ்டார்ட் பண்ணாரு. திருப்பி ஒரு பெர்ஃபெக்ட் டாட் பால். இன்டென்ட்டை காட்டுறாருங்க. இன்டென்ட்டை
காட்டுறாரு. வேற மாதிரி bowling-ஆ இருக்கும் அந்த ஓவர். ஈஸ்வர் கேட்சா கன்வெர்ட் ஆகுமா? That was cool. Perfect catch here. ஈஸ்வர் கிட்ட நல்ல பால், நல்ல விக்கெட். இங்க ஃபீல்டிங்ல கலக்கிட்டு இருக்காங்க. மூணாவது கேட்ச். Cancel. Single. ஒரு விக்கெட் அப்புறம் ஒரு குயிக் சிங்கிள். எம்பிடி ஒரு பெர்ஃபெக்ட் செமிஃபைனல் ஸ்கோரை செட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க. நோ டவுட் இன் திஸ். சிஎஸ்சி ஈஸ்வர் கார்பரேஷன் எண்ட்ல இருந்து ஈஸ்வர் பெர்ஃபெக்டா ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. விக்கெட் லூஸ் பண்ணாலும் ஒரு பக்கம் ரன் ரேட்ல கவனத்தை செலுத்துறாங்க எம்பிடி. ஈஸ்வர் ஒரு சிங்கிள். ஃபீல்டர் கிட்ட கையில கொடுத்துட்டே ஓடுறாங்க. இந்த ரன் ரேட் மெயின்டைன் பண்றதுல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஒரு பக்கம் விக்கெட் லூஸ் பண்ணாலும் ஒரு பக்கம் ரன் ரேட் வந்துட்டே இருக்கு. ரன் எம்பிடி is setting a perfect semi-final score. போயிருக்கு. உதயா தப்பு பண்ண மாட்டாருங்க. இவரு மிஸ்டேக் தப்பு பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. மேல அடிச்சிருக்காங்க. உதயா லாவகமா தட்டி பிடிச்சாரு. எம்பிடி ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணிருக்காங்க. சிஎஸ்சி இந்த ஓவர்ல 2வது விக்கெட்டை எடுத்திருக்காரு ஈஸ்வர். வண்டர்ஃபுல் பவுலிங் பண்ணீங்க ஈஸ்வர். எட்டு விக்கெட் போயிருக்கு எம்பிடிக்கு. இன்னும் ஒரு ஓவர் வெளியில. ஈஸ்வர் 7வது ஓவர்ல இங்க கலக்கிட்டு இருக்காரு ஈஸ்வர். சபாஷ். ஒரு சோட்டி அடிச்சிருக்காரு. இங்க 4 போகுமா? இல்ல. ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷன். குயிக் டபுள்ங்க. ஒரு நல்ல ஸ்டாப். 4 ரன்களை சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு சிஎஸ்சி ஒரு ஃபீல்டர். ஏழு ஓவர் முடிவுல அணியின் ஓட்டங்கள் 60. 8 விக்கெட் போயிருக்கு. வெளியில 2 விக்கெட் இருக்கு. இது கடைசி ஓவர். Perfectly maintaining 10 run 9.5 runs. ரன் ரேட்டை மெயின்டைன் பண்றாங்க இந்த எம்பிடி. ஒரு இன்டென்ட் காட்டுறாங்க. ஃபயரா விளையாண்டுட்டு இருக்காங்க 2 டீமுமே. ஆல் ரவுண்டர் விஜய் ஃபர்ஸ்டா ஒரு கேட்ச் பிடிச்சிட்டு வந்திருக்காரு. இன்னும் 2-3 விக்கெட்களை அவர் எடுத்து கொடுப்பாரா?
விட்டுருக்காருங்க. இங்க டபுளுக்கான ஒரு கால். கம்ஃபர்டபிள் டபுள் ஹியர். எம்பிடி சேகரிக்கிறாங்க ரன்ஸ் எல்லாம் எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. வேற மாதிரி ரன்னிங். ஒரு பெரிய பிக் ஹிட்கான முயற்சியா இருக்கும்னு நம்புறோம். உதய் வெல் போல் நல்ல ஐடியா போலிங். உதய் காட்டுறாரு, அவர் எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறாரு அங்க ஃபீல்டில். போன ஓவரா இருக்கும், கடந்த மேட்ச்ல இருக்கும், உதயோட பெர்ஃபார்மன்ஸ் phenomenal performer உதய். Perfect, well bowling gang, well bowling. வைடுக்கு ரிவ்யூ எடுத்திருக்காங்க எம்பிடி. இது வரைக்கும் எந்த தவறும் பண்ணாம உதய் பெர்ஃபெக்ட்டா போட்டுட்டு வராரு. ரிவ்யூ ஃபார் வைட். எம்பிடி ரிவ்யூவை லோஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு கரெக்டான பால். உதய் செட்டிங் ஃபயர். இதுவரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணல, பெர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷன்ல போயிட்டு இருக்கு. எம்பிடி வெர்சஸ் சிஎஸ்சி. ஒரு நல்ல ஷாட் ஃபோரை கன்வெர்ட் ஆகுமா? ரியாஸ் இருக்காருங்க 4-2ல. ரியாஸ் இருக்கும்போது அந்த 4 போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டபுள் அங்க. நல்ல ஃபீல்டிங், கிரேட் ஃபீல்டிங். ரியாஸ் இன்னைக்கு 2 கேட்சை பிடிச்சிருக்காரு, ஆரஞ்சு கேப் போட்டிருக்காரு. வேற மாதிரி ஃபீல்டிங் இங்க. உதய் பெஸ்ட் ஃபீல்டிங் இங்க. வெல் ஃபீல்டிங், வெல் ஃபீல்டிங். விட்ட மாட்டாங்க பால. லைனுக்கு வெளில போயிடுமா, லைனை தாண்டி போயிடுமா, சேலஞ்ச் பண்றாங்க பிளேயர். உதய் ஃபைனல் ஓவர் எப்படி போடணுமோ அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காரு. ஒரு வேற மாதிரி எக்ஸிகியூஷன். ஒரு பெரிய ஹிட்டுக்கான முயற்சி. கேட்சா மாறுமா பொறுத்து இருந்து பார்க்கணும். அதெல்லாம் மிஸ்ஸே ஆகாது. விக்கெட். உதய் (66 ரன்கள் டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல டார்கெட்டுங்க, ஒரு பெர்ஃபெக்ட் செமிஃபைனல் டார்கெட்னு சொல்லலாம். எம்பிடி ஒரு ஹிமாலய போலிங் லைனோட உள்ள இறங்குறாங்க. எம்பிடியோட போலிங் சொல்லவே வேணாம், கிளாசிக் தாறுமாறான ஒரு போலிங் யூனிட் வச்சிருக்காங்க எம்பிடி. எம்பிடி டிஃபெண்ட் பண்ணுவாங்களா?
சிஎஸ்சி உள்ள வாங்க. ரகு 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 கோபி ரகு கூப்பிடுறா. ரகு கடுமையான போட்டிக்கு வேட்டைக்காரன் பாட்டி நடத்தும் ரியாஸ். ரியாஸ் அடுத்த செமிஃபைனலுக்கான 2 அணியினர் RK11 மற்றும் JCC அணியின் தலைவர்கள் டாஸ் போடுறதுக்காக இங்க கூப்பிடுறாங்க. இரு துருவங்கள், இரு இமாலயங்கள், இரு இமாலய மலைகள். ஆமா, அபியின் JCC நட்சத்திர நாயகன் அபி, நட்சத்திர நாயகன் அபியின் JCC ஜெய் சுல்தான். $66 என்ற டார்கெட்டை நோக்கி களம் இறங்குகிறார்கள். சுகா மற்றும் ரியாஸ், அருமையான கேட்ச் கொடுத்த ரியாஸ் மற்றும் சுகா போலிங் ஏற்பாடு. நல்ல போலிங், நல்ல ஸ்டார்ட், ஒரு சரியான ஸ்டாப் கிளியர் பண்ணா 4 ரன் கூட போறதுக்கான வாய்ப்பு. ஒரு நல்ல ஃபீல்டிங், கடப்பார போலிங்கோட இறங்கி இருக்காங்க. எம்பிடி வெர்சஸ் சிஎஸ்சி நெருப்பு மாதிரி போட்டு களம் கிளியர் பண்ணிருப்பாருன்னு ஓடி வராங்க லைன்ல. ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டாப்புங்க, அன்எக்ஸ்பெக்டட், வேற மாதிரி. 12th மேனா காத்து கூட கொஞ்சம் அங்க ஹெல்ப் பண்ணுது. நோ பால், ஃப்ரீ ஹிட் இங்க கிடைச்சிருக்கு. லைன் நோ பால் போட்டிருக்காரு போல, ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட் வாய்ப்பு பயன்படுத்துவார ரியாஸ். சிஎஸ்சி நட்சத்திர நாயகன் ரியாஸ் இந்த ஃப்ரீ ஹிட் வாய்ப்பு பயன்படுத்தி கிளியர் பண்ணுவாரா? வைடுங்க, வைட் 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 ஸ்கோர் இஸ் வைட். வெயிட் பண்றாருங்க, ஒரு நல்ல இன்டென்சிவ் ஷாட்டுக்காக வெயிட் பண்றாரு ரியாஸ். இன்னுமே அந்த ஃப்ரீ ஹிட் வெளியில இருக்கு, ஒரு பெரிய ஷாட் இருக்கு. இது ஒரு ஃப்ரீ ஹிட், சிங்கிள் மட்டுமே. JCC win the toss. Like to batting fielding bowling fielding JCC bowling fielding
JCC won the toss and elected to bowl first. ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேட்சுங்க. எம்பிடி ஒரு ஃபீல்டர் கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேட்ச் கிளியர் பண்ண பார்த்தாரு. பட் ஆனால் லாகமா தட்டி பிடிச்சிட்டாரு. அங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேட்ச் ஃப்ரம் த ஃபீல்டர். சுகா ஆட்டம் எழுந்து பவலினை நோக்கி சுகா புது பேட்ஸ்மேன் உள்ள வர போறாரு. 66 என்று இலக்கை நோக்கி CSC நட்சத்திர ஆல்ரவுண்டர் உதயா களத்தை ஆள வந்து கொண்டிருக்கார். உதயா கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் கலக்க போறாருங்க உதயா. எம்பிடி போலிங்ல ஒரு சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அன்ஸ்டாப்பபிள் சிஎஸ்சி. உதயா அட் தி ஸ்ட்ரைக்கர் end. ஒரு எக்ஸ்ட்ரா சிங்க. சந்தோஷ் ஒரு பெர்ஃபெக்ட் பால். சந்தோஷ் ஒரு சேலஞ்சான போலிங் போட்டுட்டு இருக்காருங்க. தரிக்க விடுறாரு சந்தோஷ். சந்தோஷ் டு ரியாஸ். காலுக்குள்ள போன மாதிரி இருக்கு. ஒரு குயிக் சிங்கிள் பிளஸ் வைட். ஒரு வைட் குயிக் சிங்கிளை கன்வெர்ட் பண்ணிருக்காங்க MCSC. உள்ள கொஞ்சம் மாடத்து தட்டி விட்டுருக்காருங்க. ஒரு பெர்ஃபெக்டான கட்டங்க. ஃபேண்டாஸ்டிக் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் 13 ரன்கள். ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ட்டா இருக்கும் இந்த செமிஃபைனலுக்கு நினைக்கிறேன். இந்த முதல் ஓவர் 13 ரன்கள். CSC லீலா இரண்டாவது ஓவர் ஃபார் MPT. லீலா கார்ப்பரேஷன் எண்டிலிருந்து லீலா டு உதயா. அங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன். பால் போடல லீலா. பேட்ஸ்மேன் ஸ்டாப் சொல்லியிருக்காரு. லீலா நல்ல டாட்டுங்க. ஸ்டம்புக்கு மிக அருகில்
உரசுறதுக்கு பக்கத்தில் போயிட்டு இருந்தது. ஸ்டம்புக்கு மிக அருகில் ஒரு விக்கெட் மிஸ் ஆச்சு. லீலா அபாரமான ஷாட்டை கிளியர் பண்ணிருப்பாங்களா இல்ல காத்து அந்த ஒரு பெர்ஃபெக்ட் ஃபீல்டிங் அங்க. செல்லா விக்கெட் லாவகமா அந்த பந்தை கைப்பற்றி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு லீலா அண்ட் செல்லா. ஒரு பெரிய விக்கெட்டுங்க இங்க. உதயா சிஎஸ்சியோட ஆஸ்தான ஆல்ரவுண்டர் உதயா பெவிலியனை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஒரு பெரிய பிரேக் த்ரூ லீலாவோட போலிங்ல, செல்லாவோட கைகள்ல. லீலா செல்லா காம்போ ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்கு. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட். எவ்ரி ரன் இஸ் எக்ஸ்பென்சிவ். எவ்ரி ரன் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட் சிங்கிள் டபுளா கன்வெர்ட் ஆயிருக்கு. நோ பால். எனக்கு ஒன்னும் புரியல. காத்து அடிக்காது. எவ்ரி ரன் இஸ் எக்ஸ்பென்சிவ்ங்க. சின்ன மிஸ்டேக்கும் லாஸ்ட் நேரத்தில் ஒரு பெரிய நோ பாலுக்கு அப்புறம் ஒரு பெர்ஃபெக்ட் பால். அங்க ஒரு டாட் பால். லீலா ஆன் ஃபயர். லீலா நல்ல ஷாட்டுங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் சீரிஸ் பாண்டி போயிட்டு இருக்கு. போல அங்க ஒரு சின்ன தடுமாற்றம். நல்ல ஷாட்டுங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் கேப்ல தட்டி விட்டாரு. சரியான ஷாட் அது. எவ்ரி ரன் இஸ் எக்ஸ்பென்சிவ். நீங்க பண்ற சின்ன தடுமாற்றங்கள் கூட இங்க உங்களுக்கு கடைசி நேரத்தில் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். லீலா டு ரியாஸ். ப்ரெஷரைஸ்டா ஃபீல் பண்றாரு. சோயிட்டு விட்டுருக்காருங்க. அங்க ஒரு தடுமாற்றம். ஃபுட்பால் விளையாடுறாங்க. எம்பிடி ஏன் இவ்வளவு தடுமாற்றம் தெரியல. பேக் டு பேக் மிஸ்ஃபீல்ட்ஸ், பேக் டு பேக் ரன்ஸ். அங்க ஒரு பக்கம் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க சிஎஸ்சி. பவர் பிளேல பெரிய ஹிட்ஸ் இல்லைனாலும் ஒரு ரன்ஸ்ல மிஸ்ஃபீல்ட் மேக்கிங் ரன்ஸ். இங்க ஒரு பெரிய ஷாட்டுங்க. இங்க கிளியர் பண்ணுமா சந்தோஷ். அடுத்த ரன்னுக்கான ஒரு கால். லீலா ஒரு பெரிய ஓவரை கம்ப்ளீட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறாங்க. பவர் பிளேயோட முடிவுல அணியின் எண்ணிக்கை 24. 2 ஓவர்களின் முடிவுல சிஎஸ்சி அணியினர் ஒரு வலுவான தொடக்கத்தை கொடுத்திருக்காங்க. 2 ஓவர் முடிவுகளில் 24 ஓட்டங்கள். எக்ஸ்ட்ராஸ்
and the misfield plays a crucial role here. ரெண்டு ஓவரில் 24 ரன்கள். கண்டிப்பா ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஸ்டார்ட். நாட் அ சேஃப் ஃபார் MPT. ஃபீல்டிங் வாங்க. 2 ஓவர் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ பிரேக் நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோர்த் ஓவர் பிரேக்கை கட் பண்ணிடுவாங்க இதே மாதிரி தொடர்ந்துச்சுன்னா. செல்லா கார்பரேஷன் எண்ட்ல இருந்து செல்லா, செல்லுக்கு செல்லா. செல்லா செல்லா டு ரியாஸ். 2 ஓவர்கள் 24 ரன்கள் அடுத்த நிலையில ரியாஸ் அட் தி ஸ்ட்ரைக்கர் எண்ட். செல்லா ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சா அந்த மிஸ் ஃபீல்டிங்க மிஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு பேட்ல படல, ஒரு நல்ல கேட்ச். ஆனா அங்க ஒரு மிஸ் ஃபீல்ட், கேட்ச விட்டுட்டாரு. இட் ஹேப்பன்ஸ். ஒரு பெரிய விக்கெட் அங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வாய்ப்பை பயன்படுத்துவார் ரியாஸ். செல்லா இரண்டாவது பந்து. செல்லா முதல் பந்து பயங்கரமா இருந்தது. போடு 2 ரன்னுக்கு ஆனா தவற விட்டுட்டாங்க. ஒரு நல்ல ஸ்டாப் விஜய் கிட்ட இருந்து. ஒரு நல்ல த்ரோ. அங்க 2 ரன்களை 1 ரன்னா மாத்தி சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு விஜய். செல்லா டு ரியாஸ். ஒரு பெரிய ஹிட்டுக்கான முயற்சி, பட் பந்து கடந்து விட்டது. பேக் பண்றாருங்க. ரிவ்யூவா ஓவர் ஸ்டெப்புக்கான ரிவ்யூ எடுத்திருக்காங்க. அம்பையர் ரிவ்யூ. ஓவர் ஸ்டெப்புக்கான ஒரு அம்பையர் ரிவ்யூ. தொழில்நுட்பத்தின் உதவியால ரன்களை குறைக்கிறோம், ரன்களை ஏத்துறோம், அவுட்டை பார்க்கிறோம். JCC அபிஷேக் நோ பால், லைன் நோ கொடுத்திருக்காங்க. இன்னொரு ஃப்ரீ ஹிட் பயன்படுத்துவாங்களா? CSC ஒரு லைன் நோ பால் கிடைச்சிருக்கீங்க. அம்பையர் ரிவ்யூல டிஃபெண்ட் பண்ணுவாங்களா MPT இல்ல சேஸ் பண்ணுவாங்களா CSC? முதல் பாதியில கால CSCக்கு சாதகமா இருக்கு, பயன்படுத்துறாங்க. இங்க கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் தவற விடுறது இல்ல. தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஒரு நல்ல பால். அந்த நோ பாலுக்கு அப்புறம் ஒரு நல்ல பால் போட்டிருக்காரு செல்லா. அதிரடி ஆட்டக்காரர் JCC அபிஷேக். ரன் அவுட்கான முயற்சி அதுவும் கிடைக்கல. கேட்ச் அதுவும் விட்டுட்டாங்க. தவற விட்டுட்டே இருக்காங்க. இதோட இந்த மேட்சோட 2வது கேட்ச் மிஸ் ஆயிருக்கு. கேட்கலையா? 2வது கேட்ச் தவற விட்டுருக்காங்க.
2 ரன்கள் 2 ரன்களுக்கான ஒரு முயற்சி சக்சஸ்ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. குயிக் டபுள், டபுளுக்கு டபுள். இந்த ஓவர்ல 2 கேட்ச் தவற விட்டுருக்காங்க. 2 கேட்சுகள் ஹவு இம்பார்ட்டன்ட் கடைசியில ஃபீல் பண்ணுவாங்களா எம்பிடி? நல்ல நல்ல தடுப்பாட்டங்க, ஒரு நல்ல தடுப்பாட்டம், ஒரு குயிக் சிங்கிள். சொல்லா 3 ஓவர் முடிவில் 32 கேட்ச் டிராப்புங்க. 2 இம்பார்ட்டன்ட் கேட்ச் டிராப் ஆயிருக்கு. யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா சிஎஸ்சி, இல்ல ஃபீல் பண்ணுவாங்களா எம்பிடி இந்த கேட்ச் டிராப் பண்ணதுக்கு? 3 ஓவர் முடிவில் 32 ஃபயரா போயிட்டு இருக்கு. முதல் செமிஃபைனல் ஆஃப் எம்சிபிஎல். First semi-final of MCPL is crucially progressing. ஒரு குயிக் சிங்கிள், பேட்ஸ்மேன் கிட்டே இருந்திருக்க பால். ஒரு குயிக் சிங்கிள் அங்க பார்க்க முடியுது. சின்ன சின்ன தவறுகளும் பெரிய பெரிய ரன்களை கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த விதத்திலுமே மிஸ் பண்ண மாட்டாங்க சிஎஸ்சி. எவ்ரி ரன் இஸ் எக்ஸ்பென்சிவ். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க பண்ற சின்ன சின்ன தவறு கடைசியில உங்களுக்கு பெரிய ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துரும். எவ்ரி ரன் இஸ் எக்ஸ்பென்சிவ். நல்ல பவுலிங், இதுவரைக்கும் எந்த தப்பும் பண்ணல. பெர்ஃபெக்ட். ஒரு பெரிய ஹிட்டுங்க, ஒரு பெரிய ஹிட். 4 பவுண்டரி கிளியர் பண்ணிருக்குங்க. ஒரு பெரிய ஹிட்டுங்க. இதுவரைக்கும் எந்த தவறும் பண்ணாம இருந்தாரு. ஒரு சின்ன லூஸ் பால், பவுண்டரி. ஃபீல்டிங்ல ஒரு சின்ன சேஞ்ச். எம்பிடி ஒரு சின்ன தடுமாற்றத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்சி பேட்ஸ்மேன் டீம் ரிவ்யூ எடுத்திருக்காங்க. bowlers டீம் ரிவ்யூ எடுத்திருக்காங்க. நோ பால்க்கு. கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எம்பிடி போலிங்ல ஒரு சின்ன தடுமாற்றம் இங்க தெரியுது. கம்ஃபர்டபுளா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்சி ரன் ரேட்டை மெயின்டைன் பண்றாங்க. அங்க நோ பால் இஸ் கிவன். நோ பால் இஸ் கிவன். இங்க நோ பால்.
ரியாஸ் அவுட் ஆகி போயிட்டு இருக்காரு. ஒரு பிரேக் த்ரூ இங்க எம்பிடிக்கு, ஒரு பெரிய பிரேக் த்ரூ. பவுலனை நோக்கி ரியாஸ் திருப்பி உள்ள வருவாங்களா எம்பிடி? சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இன்னைக்கு பெரிய பெரிய ரன்களை கொடுத்துருக்கு. ஒரு 12th மேனா வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸை வந்து வாரி கொடுத்துட்டு இருந்தாங்க. எக்ஸ்ட்ராஸ் அண்ட் மிஸ்ஃபீல்ட்ஸ். புதிய பேட்ஸ்மேன் ஃபார் சிஎஸ்சி. ஐயோ, தட்டு விட்டாருங்க டேவிட். புதிய பேட்ஸ்மேன் டேவிட். லெக் பை. தேங்க்யூ நடுவர் அவர்களே. இங்க ஒரு லெக் பை, ஒரு ரன் கன்வெர்ட் ஆயிருக்கு. ஜெய் டு டேவிட். இதுவரைக்கும் இந்த ஓவர் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஒரு நோ பால், இங்க மீண்டும் ஒரு நோ பால். மீண்டும் இங்க ஒரு நோ பால். ஒரு ஃப்ரீ ஹிட் பயன்படுத்திப்பாங்க சிஎஸ்சி. எவ்ரி ரன் இஸ் எக்ஸ்பென்சிவ். இங்க செமி ஃபைனல்ல மிஸ்டேக்ஸ் எக்ஸ்கியூஸே கிடையாதுங்க. ஒரு ரன் இங்க எக்ஸ்பென்சிவ் தான். ஃப்ரீ ஹிட். பயன்படுத்திப்பாங்க சிஎஸ்சி. எக்ஸ்ட்ராஸ் மழை பொழுந்துட்டு இருக்குங்க. இங்க கண்ணுக்கு தெரியாம பேட்டில் இருந்து பட்டதோ இல்லையோ, ரன் மட்டும் ஒரு பக்கம் ஏறிட்டே இருக்கு எக்ஸ்ட்ராஸ்ல. ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்க, ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்க. பாராட்டக்கூடிய ஸ்டாப் ஃப்ரம் எம்பிடி. ஃபைனலா ஓவரை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. நான்கு ஓவர் முடிவில் 44 ரன்கள். வலுவான ஒரு பேட்டிங் கொடுத்திருக்காங்க. இங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க சிஎஸ்சி. அம்பையர் களத்துக்கு வரவும் ஃபீல்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அம்பையருக்கு தான் வெயிட்டிங். நான்கு ஓவர் முடிவில் 44. சிஎஸ்சி ராஜ நடை போட்டுட்டு இருக்காங்க ஃபைனல்ஸ் நோக்கி.
பாலாஜி 4 ஓவர்களுக்கு 22 ரன்கள் தேவை. ஒரு குயிக் சிங்கிள் ஆஃப்டர் தி பிரேக் அவுட். இதாவது ஸ்ட்ராட்டஜியோட வந்திருப்பாங்க நினைக்கிறேன் எம்பிடி. இருந்தாலும் 4 ஓவர்களுக்கு 22 ரன்கள் தேவை வெற்றி பெற ஃபைனல்ஸை நோக்கி. எம்பிடி வெர்சஸ் சிஎஸ்சி முதல் செமிஃபைனல்ஸில் இன்னொரு குயிக் சிங்கிள் இங்க. ஒரு நல்ல பால் நீங்க போலர் கிட்ட இருந்து. ஸ்டில் சிஎஸ்சி ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன்ல தான் இருக்காங்க. தட்டி விட்டுருக்காரு, கிளியர் பண்ணுமா? 2 பேர் இருக்காங்க இங்க எம்பிடில இருந்து. இரண்டு ரன்கள் டபுளா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. 2 runs. பரட்டி விட்டுருக்காருங்க அப்படியே. 4 இவங்களே எடுத்துட்டு போய் விட்டுருவாங்க போலியே. அங்க ஒரு பெர்ஃபெக்ட் செமிஃபைனல் இன்னிங்ஸ் ஓடிட்டு இருக்காங்க. பேசுறீங்க. ரன் பால் டீசன்ட் இன்னிங்ஸ் இங்க ஆடிட்டு இருக்காங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் அவங்க மிஸ் பண்றது இல்லை. ஒரு டீசன்ட் இன்னிங்ஸ் ரன் பால் இங்க ஆடிட்டு இருக்காங்க சிஎஸ்சி. என்னாச்சு? 52 5 ஓவர் முடியல. 52 5 overs completed, 52 runs. ஒரு வெற்றி நட போட்டுட்டு இருக்காங்க இங்க சிஎஸ்சி. பேட்ஸ்மேன் சிஎஸ்சி பேட்ஸ்மேன் யாரு? வேகமா நடத்துங்கப்பா அம்பையர்ஸ். கொஞ்சம் வேகமா நடத்தி கொடுங்க. சாரி கேப்டன். அருமையான அடிங்க. 6 இல்ல 4 சிறப்பான ஒரு அடிங்க. சந்தோஷ் செல்லா எவ்வளவோ ட்ரை பண்ணாரு.
அவரால் முடியலங்க. நன்றி அன்பு அவர்களே. விழாக்குழு அன்பு. ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு வண்டர்ஃபுல் டாட் ஹியர். அன்ஸ்டாப்பபிள் சிஎஸ்சி தெரிக்க விடுறாங்க இங்க கிரசன்ட் மைதானத்தில் இன்னைக்கு. சிஎஸ்சி இன்னொரு 4வது மேட்ச் வின் பண்ணுவாங்களா? இன்னும் சற்று நேரத்தில் தெரிய போது. முதல் செமிஃபைனல் டபுள்கான ஒரு முயற்சி, சிறப்பான ஓட்டம், 2 ரன்கள். 2 ரன்கள் வந்திருக்கு. CSC setting a fire. Road to finals. கையில கொடுத்துட்டு ஓடி இருக்காருங்க. அங்க ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி, பட் இல்ல. இன்னைக்கு எல்லாமே ஃபேவர் ஆகுதுங்க சிஎஸ்சிக்கு. சிஎஸ்சி வேற மாதிரி ஒரு இன்னிங்ஸ். முதல் செமிஃபைனல்ஸ் எம்பிடி vs சிஎஸ்சி. பவலியன்ல எல்லாருமே ஹாப்பி. சிஎஸ்சி சைட்ல நல்ல நல்ல ஷாட்டுங்க. 2 ரன்னுக்கான முயற்சி, 4 ரன்கள். கையை நழுவி போயிட்டு இருக்குங்க மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா. 3-2 வின். இன்னும் 3 ரன்களே இருக்கிறது. ஃபைனல்ஸை நோக்கி ரோட் டு ஃபைனல்ஸ். சிஎஸ்சி ஒரு சிறப்பான ஆட்டம் throughout the tournament. winning shot. ஆறு ஓவர் முடிவுல 63 6 ஓவர் முடிவுல 63. 3 ரன்களே இருக்கிறது. 3 runs away from final. Throughout the tournament 4th win in a row கன்வெர்ட் பண்ண போறாங்க இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல. சிஎஸ்சி ஒரு ஃபுல் டாஸ், 1 ரன். ஓடலாமா வேணாமா, வின்னிங் ஷாட் அடிக்கலாமான்னு பார்க்கறாரு. 2 ரன்கள், 2 ரன்கள். தட்டி ஒரு செவர விடு. ஸ்கோர்ஸ் ஆர் ஈக்குவல். 1 run from the road to finals. நல்ல பால். தூக்கி எடுத்திருக்காருங்க. winning shot. The first finalist of MCPL CSC. 4 wins on a row. ரொம்ப இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் from CSC. Congratulations to the first finalist of